மாதம்பட்டி அவர்கள் சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா, இரண்டாவது மனைவி ஜாய் கிட்ட இருந்து வந்தது. அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ, டாடா. இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் தான் குரேஷி அவர்களும் ஒரு வீடியோ கலாச்சி போட்டிருப்பாங்க. ஆனா இது இதோட நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜாய் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு விஜய் டிவி ப்ராடக்ட் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பத்துல மாதம்பட்டி இப்படிலாம் பண்றாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இஷ்யூக்கு அவர் பதிலே சொல்லலே அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஜாய் ஒரு பக்கம் ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரே போட்டோஸா இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இவர் தான் என்னோட கணவர், பாத்துக்கோங்க, எல்லாம் நான் ஏமாத்துறேன்றீங்க தான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது குக் வித் கோமாளி எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களை கேஸ் வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாய் போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நேத்து ஓணம்ல பாத்தீங்கன்னா குரேஷ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதை போய் பாத்துருவாங்க. ஓய் എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ? കാഫി കളിച്ചു, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളഞ്ഞു, റൂമിലേക്ക് കുളിച്ച് റെഡിയായി. അവിടെ 4 o'clock മീറ്റിംഗ് ഉണ്ട്. ഞാൻ ഒരു 3:30 ഇവിടെ ഇരുന്ന് ചെല്ലാം. എന്നാ കാര്യം? മിസ് യു, லவ் யூ, ஹாப்பி ஓணம் விஷஸ் என்ற பாரியா. ஸோ இந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கலாச்சி தான் பேசியிருக்காரு. இப்போ இவர் மட்டும் தான் இது பண்ணியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா உமேரும் அது பண்ணியிருப்பாரு. போய் பார்த்துக்கலாம். என்ன பண்றீங்க மக்களே? போய் என்ன பண்றீங்க மக்களே? குக் வித் கோமாளியில எலிமினேட் ஆயிட்டேன். வீட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டேன். இப்போ குக் வித் கோமாளி போக முடியாது. 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. 2:30 இங்கல இருந்து கிளம்புறேன். காஃபி குடிச்சிட்டேன். லவ் யூ, மிஸ் யூ. ஸோ உமேர் ரீசெண்டாக தான் வந்து எலிமினேட் ஆயிருக்காரு குக் வித் கோமாளியில. இதுல இன்னொரு கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா, இங்க ஷபானாவும் நல்லாவே சமைக்கல. நிறைய பேர் நல்லா சமைக்காத போது எதுக்கு வந்து உமேரை மட்டும் வெளியே அனுப்புறீங்க? இவ்வளோ நாள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஆனா ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பிடிக்கலன்னு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? நீங்க வந்து அவ்வளோ வந்து பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன கதைன்றது தெரியல. இப்போ இன் மேட்டர்ல நம்ம பார்க்கணும்னா, இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ஒரு துச்சமா நினைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனைவி உயிரோட இருக்கும் போதே 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தைய கொடுத்துட்டு இந்த பக்கம் 2 மனைவிகளுமே பெரிய அளவுல ஹர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட மனநிலைமையில இருந்து அந்த வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஸோ அடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு அவர் பண்ணத மாதிரியே வீடியோ எடுத்து போட்டுட்டு இதை வந்து எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு மீம் மாதிரி விட்டு ஜோக் மாதிரி விட்டுட்டு இந்த விஷயத்த யாருமே சீரியஸா எடுக்க மாட்டாங்க. மாதம்பட்டி யாரும் திட்ட மாட்டாங்க. ஒருவேளை மாதம்பட்டியே இந்த வீடியோ போட்டாலும் எல்லாரும் போய் சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு குழப்பமாவே இருக்கும். இது வந்து ஜாய்க்கு சப்போர்ட்டிவா பண்றாங்களா இல்ல மாதம்பட்டிக்கு சப்போர்ட்டிவா பண்றாங்களான்றே தெரியாது. ஆனா ஜாய் என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, இந்த ஓய் பொண்டாட்டி சொல்றவங்களாம் ஏமாத்துறவனுக்கு தான் அது மாதிரிலாம் போடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியும், அடுத்த ஸ்டோரி பார்த்தா என்னை ஏமாத்துறவனுக்கு கண்டிப்பா அவன் விதைச்ச துரோகத்துக்கு அவன் வந்து விதை அறுப்பான், அவனுக்கு கருமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்க்கும்போது கிளியராகவே தெரியுது, ஜாய்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்மளை வச்சு நம்ம மேட்டரை வச்சு கலாய்க்கிறாங்க, யாருமே சீரியஸா எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வேணுட்டு ஜாயை காப்பாத்துறதுக்காக பண்ற மாதிரி பண்றாங்களா இல்ல நிஜமாவே மாதம்பட்டியை காப்பாத்துறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.